முதலாவதாக நாம் ஆண்டவரை போற்றி புகழும் போது எப்பொழுதுமே நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தும் பொழுது நாம் கடவுளுடைய நம்ம அப்பாவுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்ற உறுதி நமக்கு கிடைக்குங்க. திருப்பாடல் 100வது திருப்பாடல் வசனம் 4. அங்கே அந்த திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு எழுதியிருக்கிறார், நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். அதாவது இப்போ ஒரு மனசுல இப்படி நினைச்சுக்கலாம், கடவுள் ஒரு அரண்மனை உட்கார்ந்துருக்காரு, ஒரு அரண்மனை, பெரிய அரண்மனை. அங்க கடவுள் ராஜாவா அமர்ந்திருக்காரு. ஓகே, இப்போ பெரிய கதவுலாம் இருக்கு. இப்போ அந்த கதவுக்குள்ள நம்ம போகணும். அப்போ அது ஒரு கற்பனை மாதிரி கதவுக்குள்ள கதவுலாம் இருக்கு, ஒரு அரண்மனை பெரிய கதவு. இப்போ அவருடைய பிரசன்ஸ் போகணும்னா முதல்ல கதவு கடந்து போகணும், கதவுக்குள்ள போகணும். அப்போ நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். அடுத்தது, அவரை புகழ்ந்து பாடி அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவரை புகழ்ந்து பாடி பிரைசிங், அவரை புகழ்ந்து பாடி அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். இமிடியேட் பிரசன்ஸ், அவருடைய பிரசனத்துக்கு வாங்க. அப்புறம் எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இம்மிடியட் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். அது வீடா இருக்கலாம், இல்லது வண்டி ஓட்டுறோம், வண்டியில இருக்கலாம், பயணம் செய்யறோம், இல்ல நம்ம வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், நம்மளுடைய தொழிற்சாலையில அல்லது ஆபீஸ்ல. அப்பொழுதெல்லாம் நம்ம உள்ளத்துல இருந்து நாம் கடவுளை போற்றி புகழ 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 நன்றி செலுத்த அப்பொழுதெல்லாம் நம்ம இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கலாங்க. அங்க எந்த தீய சக்தியினாலும் அங்க வந்து வேலை செய்ய முடியாதுங்க. ஏன்னா நம்ம கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், கடவுளுடைய வல்லமை அங்க நம்ம அனுபவிக்க முடியும். அந்த வேலை செய்யற இடமா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், எப்பொழுதெல்லாம் நம்ம கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுகிறோமோ அல்லது போற்றி நன்றி செலுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருப்பதை நாம் உணர முடியும்.